முடியும், என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ஒரு நல்ல மேடை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு தருணத்தை இந்த மேடையை ஆடியன்ஸ்க்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம். உங்களிருந்து ஒருத்தர் ஒரு சூப்பரான திறமையான ஒரு திறமைசாலி அந்த மேடைக்கு கொண்டு வரோம். யாரும் தெரிஞ்சுக்கணுமா? மிஸ்டர் சசிகுமார் எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். காலையிலேருந்து அஜெண்டால போட்டு சசிகுமார் வந்து மிமிக்ரி பண்ணுவாரோ, அதை பண்ணுவாரோ, இதை பண்ணுவாரோ சொல்லிட்டே இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஒரு 5 நிமிஷம் தான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா அவார்டு விஷயம் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 வாய்ஸ் தான் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? நான் பண்ணிடுறேன். வாய்ஸ் நீங்கள் தான் கெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? தம்பி எந்த டிவி என்ன சேனல் தம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் ஒரே காரணம் வருது. இன்னைக்கு படித்து முடிக்கிற நல்ல வேலையில் நீங்க வருத்தப்படுற மகளே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மேல மேல வர்றதுக்கு ஒரே படிநிலை. நாம் படித்ததுக்கு சரியான ஒரு வேலை இல்லை. இன்னைக்கு விஜயகாந்த் இருக்கிறவரைக்கும் யாரும் கவலைப்பட மகளே. இன்னைக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பெரிய பெருசா வளர்கிறதுக்கு ஒரே காரணம் கல்வி. அந்த கல்வியை தாண்டி ஒரு விஷயம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அது இருக்கிறவங்க எல்லாருமே மேல வரலாம். இன்னைக்கு நானும் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாகணும் தான் ஆசை. ஆனா என்னால பெருசாகணும் வீட்டில் ஒரு கமிட்மெண்டால என்னால் அதை போக முடியல. இந்த சேலம் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து அசாட் இண்டஸ்ட்ரியை நான் வந்து அங்கே என்னோட ஒரு வாய்ப்பை பார்த்தாரு. தம்பி நீ நல்லா மெமிக்ரி பண்ற, நான் சார்கிட்ட பேசுறேன், உன்னோட வளர்ச்சிக்கு நான் ஒரு ஹெல்ப்பா இருப்பேன். ஓகேவா? நான் கூட வந்து கால் பண்ண மக்களே, அவரு தான் கால் பண்ணி நீங்க கீழே வரணும். கால் வலிக்க நின்னாலும் எனக்கு பரவாயில்ல, மக்கள் முன்னாடி நான் வரணும். மட்டும் நான் வந்தேன். வரட்டுமா? மக்களுக்காகவே நான் இன்று கேரளாவில் அசந்திருக்கும் அசாட் நிறுவனம் மிகவும் சீரும் சிறப்புமா விழாவை நடத்துள்ளது நான் என்பதை நான் பெருமிதம் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இன்று ஒவ்வொரு இளைஞர்களும் மேலே வர வேண்டும் என்றால் முயற்சி என்பதும் ஒரு பெரிய விஷயமாக உள்ளது நான் என்பதை பெருமிதம் கொள்கிறேன். அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா முன்னேற்ற கழகம் வாழ்க, எம்ஜிஆர் நாம வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்மா, ஒரு ப்ரோக்ராம் போட்டாமா, சான்ஸ் இல்லமா, வாய்ப்பு இல்லாத வருமா, தலைமை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பெரியாரா வரதுக்கு என்னன்னா ஒரே கான்ஃபிடன்ஸ், அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தாப்பா. அது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால இந்த இடத்துக்கு வந்துப்பா ஒவ்வொரு இளைஞரும் பெரியாரா வரணுமா, வட்டாமா, தாங்கிமா. ஹாய் சல்லோ, இது முத்துமாரி கோட்டை கபாரு. இது சாதாரண விஷயம் இல்லடே கபாரு. இது ஆசாட் நிறுவனம். இங்க இருக்க பெரிய எல்லாரும் பெரிய சாதிக்கலாம் கபாரு. விட்டு விட்டு தாங்க மாட்டானவ கபாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எங்கேயோட கஷ்டப்படுறான்னு சொல்லும். இங்க அசாத் வந்துருவதா செல்ஃப் தன்னோட பெரிய ஆளா இருக்கா. தள்ளிச்சு விட்டுறோட தாங்க மாட்டானவ ராமனு சொல்லும். கொண்டோ
எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே. ஆனா என்னோட தன்னம்பிக்கையில தானே நான் இன்னைக்கு ஆஸ்கார் அவார்டு பத்மபூஷன் அவார்டு வாங்கினேன். ஆனா இந்த இடத்த ஒவ்வொருத்தரும் அதான என்னோட ஆசை. அது இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட அன்பு அண்ணன் மிஸ்டர் ரங்கநாத் சீனியர் அண்ணனுக்கும் மேடி சார் அவர்களுக்கும், மிஸ்டர் எனக்கு இந்த இடத்த கொண்டு வந்த மிஸ்டர் எஸ் ரகுபதி சீனியரா இருக்கட்டும், பிளஸ் இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் ஜெயின் சீனியரா இருக்கட்டும், விஜயகுமார் சீனியர், துரசீர், எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சு தேங்க்யூ, லவ் யூ ஆல். Thank you so much, Mr. Sashi Kumar. நம்மளுடைய சார்பாக பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மேடை எப்போ கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கப்புன்னு பிடிச்சிக்கணும் சசிகுமார் மாதிரி. அண்ட் அடுத்ததாக இந்த மேடைக்கு யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் மார்னிங்லேருந்து நமக்காக வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களை புதுமையாக கொடுத்துட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய